வணக்கம். எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் நம்ம வீட்டு கிச்சன் பட்ஜெட்டை எப்படி மாத்தும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ ஈரான் இஸ்ரேல் இடையே நடந்திருக்கிற மோதல் இந்திய பொருளாதாரத்துல என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துதுன்னு நம்ம விரிவா அலச போறோம். ஆமா, ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி நடக்கிற ஒரு சண்டைக்கும் நம்ம மளிகை கடை பில்லுக்கும் என்ன சம்பந்தம்னு தோணும். ஆனா அந்த சம்பந்தம் ரொம்பவே ஆழமானது. நம்மளோட அன்றாட பொருளாதாரம் எப்படி உலக அரசியலோட பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இதுல தான் புரியும். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உலகத்துல எங்க ஒரு சின்ன பிரச்சனை வெடிச்சாலும் அதோட முதல் அதிர்வு எங்க தெரியுமா? நேரா கச்சா எண்ணெய் மார்க்கெட்ல தான். இது ஒரு டொமினோ மாதிரி. முதல் கட்ட சாஞ்சா போதும் மத்ததையெல்லாம் வரிசையா விழ ஆரம்பிச்சிடும். இந்த முறையும் அந்த முதல் டொமினோ என்ன வேலை தான். இங்க பாருங்க, நம்மளோட பெட்ரோல் டீசல் தேவையில கிட்டத்தட்ட 85% வரைக்கும் நாம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, உலக மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட அது நம்மள எவ்வளவு பெரிய அளவுல பாதிக்கும்னு. இதுதான் பிரச்சனையோட ஆணிவேர். இந்த மோதல் நடக்கிற மத்திய கிழக்கு பகுதி உலகத்தோட எண்ணெய் கிணறு மாதிரி. உலகத்தோட எண்ணெய் சப்ளைல 20% இங்க இருந்து தான் வருது. அங்க ஒரு சின்ன பதற்றம் ஏற்பட்டா கூட உலக சந்தையே ஆட்டம் காணோம். இப்போ கரெக்டா தான் நடந்திருக்கு. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $100. இந்த நம்பர் ஒரு சாதாரண நம்பர் இல்ல. இது ஒரு மனரீதியான எல்லை. இதை தாண்டதுங்கிறது அடுத்து வரப்போற பல பொருளாதார பிரச்சனைகளுக்கான ஒரு தொடக்க மணி மாதிரி. இப்போ அந்த மணி அடிச்சிருச்சு. எண்ணெய் விலை ஏறுறதால நம்மளோட முதல் பிரச்சனை இறக்குமதிக்கான பில் எக்கச்சக்கமா அதிகமாகுது. சரி, அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை கண்ட்ரோல்ல வைக்க நினைச்சா அவங்க கருவூலத்துல இருந்து பணத்தை எடுத்து போடணும். இது சிம்பிளா நம்ம வீட்டு கணக்கு மாதிரி தான். காய்கறிக்கு அதிகமா செலவு பண்ணா மத்த செலவுகளுக்கு பணம் குறையும் இல்லையா? அதே மாதிரி அரசாங்கம் எண்ணெய்க்கு அதிகமா செலவு பண்ணா ரோடு, ஹாஸ்பிட்டல்னு மத்த வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த எண்ணெய் விலை உயர்வு கதை இதோட முடியல. இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி. ஒண்ணுல ஆரம்பிச்சு நம்ம பொருளாதாரம் முழுக்க பரவி கடைசியா நம்ம பாக்கெட் வரைக்கும் எப்படி வந்து சேருதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். முதல்ல கச்சா எண்ணெய் விலை ஏறுது, உடனே பெட்ரோல் டீசல் விலை ஏறும். அதுக்கப்புறம் காய்கறிகள்ல இருந்து எல்லா பொருளையும் லாரியில ஏத்தி கொண்டு வர்ற போக்குவரத்து செலவு அதிகமாகும். கடைசியா என்ன ஆகும்? நம்ம கடையில வாங்குற எல்லா பொருளோட விலையும் ஏறிடும். இதுதான் அந்த பணவீக்க டாமினோ. ஒருவேளை என்ன விலை இதே $100 நீடிச்சுதுன்னா நம்ம நாட்டோட பணவீக்கம் 5% வரைக்கும் போகலான்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, போன மாசம் $100 வாங்கின பொருளை இந்த மாசம் வாங்கணும்னா அதிகமா காசு கொடுக்கணும். நம்ம சம்பளம் அப்படியே தான் இருக்கும், ஆனா செலவு அதிகமாகும், சேமிப்பு குறையும். இதுதான் நேரடி பாதிப்பு. இது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். விலைவாசி ஏறுறதால மக்கள் செலவு பண்றத குறைப்பாங்க. மக்கள் பொருள் வாங்கலன்னா கம்பெனிகளோட வருமானம் குறையும். இதனால நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியான ஜிடிபி குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு நச்சு சுழற்சி மாதிரி. ஒன்னு இன்னொன்ன பாதிச்சு பொருளாதாரம் மொத்தமா மெதுவாயிடும். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த பெரிய தலைவலி. அதுதான் நம்ம ரூபாயோட மதிப்பு சரியிறது. சிம்பிளா சொல்லணும்னா, நேத்து $1 வாங்க $80 கொடுத்தா போதும்னா இன்னைக்கு $81 கொடுக்க வேண்டியிருக்கும். இது எப்படி நடக்குதுன்னு பாப்போம். நாம கச்சா எண்ணெய டாலர்ல தான் வாங்கி ஆகணும். எண்ணெய் விலை ஏற ஏற நமக்கு இன்னும் நிறைய டாலர் தேவைப்படுது. சந்தையில தக்காளிக்கு டிமாண்ட் அதிகமானா அதோட விலை ஏறும் இல்லையா? அதே மாதிரிதான் டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகும் போது டாலரோட மதிப்பு உயர்ந்து நம்ம ரூபாயோட மதிப்பு இயல்பாவே குறைஞ்சிடுது. பிரச்சனை வெறும் விலைவாசியோட நிக்கல. இந்த மோதல் இந்தியாவோட வர்த்தகத்தையும் பல முக்கியமான தொழில்களையும் நேரடியா பாதிக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹார்முஸ் ஜலசந்தின்னு ஒன்னு இருக்கு. இதுதான் இந்தியாவுக்கு வர்ற எரிபொருளுக்கான மெயின் ஹைவே மாதிரி. இப்ப அங்க பிரச்சனை நடக்கிறதால அந்த வழியா போற கப்பல்களோட இன்சூரன்ஸ் கட்டணம், போக்குவரத்து செலவு எல்லாமே பல மடங்கு ஏறிடுச்சு. இது நம்ம வீட்டுக்கு வர சமையல் எரிவாயுவான எல்என்ஜி, எல்பிஜி சப்ளையை கூட பாதிக்கலாம். இந்த பாதிப்பு சில தொழில்களை ரொம்பவே மோசமா தாக்குது. அடி வாங்குறது விமான போக்குவரத்து துறை. ஏன்னா அவங்களோட பெரிய செலவே எரிபொருள் தான். அது மட்டும் இல்ல, ரசாயன தொழிற்சாலைகள், உர கம்பெனிகள், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், இவங்க எல்லாருமே மூலப்பொருள் விலை, டிரான்ஸ்போர்ட் செலவு ஏறுறதால பெரிய நெருக்கடியில இருக்காங்க. உலகத்துல இப்படி ஒரு நிலையற்ற தன்மை இருந்தா முதலீட்டாளர்களுக்கு ஒருவிதமான பயம் வந்துடும். பணத்தை போட்டா என்ன ஆகுமோன்னு யோசிப்பாங்க. அந்த பயத்தோட விளைவுதான் நாம பங்குச் சந்தையில பாக்குற திடீர் ஏற்றம், திடீர் இறக்கம். சரி, இவ்ளோ நேரம் நாம எதிர்மறையான விஷயங்களையே பேசிட்டோம். ஆனா எல்லா இருட்டுக்கும் பின்னாலையும் ஒரு வெளிச்சம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த நெருக்கடியிலையும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் இந்திய பொருளாதாரத்தோட வலிமை. நிறைய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாதீங்க, இந்த பாதிப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்திய பொருளாதாரம் ரொம்ப வலுவான அடித்தளத்துல இருக்கு, அதனால இதெல்லாம் தாங்கிடும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறாங்க. நம்மளோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? நம்மளோட உள்நாட்டு சந்தை தான்.
வெளியிலிருந்து வர்ற இப்படிப்பட்ட அதிர்ச்சிகளுக்கு எதிரா இது ஒரு பெரிய கவசம் மாதிரி செயல்படுது. இந்த கவசம் இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஓகே, இப்போ நாம பேசின எல்லாத்தையும் சுருக்கமா ஒரே இடத்துல தொகுத்து பார்க்கலாம். அப்பதான் இந்த மோதலோட முழு படமும் நமக்கு தெளிவா புரியும். சுருக்கமா சொல்லணும்னா பாருங்க, எண்ணெய் விலை ஏறுது, அதனால நம்ம இறக்குமதி பில் அதிகமாகுது. பணவீக்கம் அதிகமாகுது, அதனால நம்ம வாழ்க்கை செலவு அதிகமாகி சேமிப்பு குறையுது. ஜிடிபி வளர்ச்சி குறையுது, ஏன்னா பொருளாதார செயல்பாடுகள் மெதுவாகுது. ரூபாயோட மதிப்பு சரியுது, அதனால வெளிநாட்டு கடன் சுமை அதிகமாகுது. வர்த்தகத்துல தடை வருது, அதனால பிசினஸ் பண்றது கஷ்டமாகுது. ஆக இந்த ஒரு போர் பல வழிகள்ல இந்திய பொருளாதாரத்துக்கு அழுத்தம் கொடுக்குது. நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சம் இந்த ஒரு சின்ன ஈக்குவேஷன் தான். எண்ணெய் விலை அதிர்ச்சி, அதோட சேர்ந்த உலக நிலையற்ற தன்மை, இது ரெண்டு சேர்ந்தா இந்திய பொருளாதாரத்துக்கு அழுத்தம். இதுதான் இப்போதைய நிலைமை. ஒரு குறுகிய கால பிரச்சனைய நம்மால சமாளிக்க முடியும். ஆனா இந்த மோதல் இன்னும் ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா என்ன ஆகும்? தொடர்ச்சியா வர்ற இந்த அழுத்தத்தை நம்ம பொருளாதாரத்தால தாங்க முடியுமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.